ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சாதாரணமாக ஒரு வடை பக்கோடா செய்யும்போது வெறும் பருப்பு வகைகள் தான் சேர்த்துருப்போம். அதில் இன்றைக்கி நம்ம ஒரு வெஜிடபிள் சேர்த்து புதுசாக ஒரு வடை செய்ய போகிறோம். ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் இது அதை விட ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோஸை வச்சு எப்படி வடை பக்கோடா செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸும் சின்ன சின்ன டிப்ஸும் சேர்த்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். கோஸ் எடுத்து பொடியாக நறுக்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங் பவுலில் நம்ம நறுக்கி வச்ச கோஸை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை நறுக்கி வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே இந்த கோஸ் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம கூட சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டு கலந்து பார்க்கலாம். கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்குறோம். இந்த வடைக்கு தேவையான உப்பு, சால்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் சேர்க்கணும், நான் என்கிட்ட இல்லை அதனால் சேர்க்கலை. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா பெருங்காயம் ஒரு பிஞ்ச் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயத்துலேருந்தும் கோஸ்லேருந்தும் தண்ணி வரும், அதனால் நம்ம இப்போதைக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை. மாவு கோட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்து பார்க்கலாம். அந்த வெங்காயம், கோஸ் எல்லாத்து மேலேயும் கடலை மாவு பட்டிருக்கா, அதுதான் இதோட கான்செப்ட். எல்லாத்துலேயும் கடலை மாவு பட்டிருக்கும் போது நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கலந்துக்கோங்க. நிறைய தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. பக்கோடா செய்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இதோட ஃபினிஷிங் பாதம் வந்து போண்டா பதத்துக்கு இருக்கிறப்ப ஸ்டாப் பண்ணிடலாம். அதோ இந்த மாதிரி போண்டா நமக்கு பிடிக்க வரணும், அந்த மாதிரி பதத்தில் இருக்கிறப்ப ஸ்டாப் பண்ணிவிட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஐயோ, ஆயில் ஐட்டம் ஆச்சே, நம்ம டயட்டில் இருக்கிறோமேன்னு யோசிக்காதீங்க. ஒரு 2 வடை சாப்பிட்றீங்களா, எக்ஸ்ட்ரா ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் செஞ்சிங்கன்னா அதோட கலோரிஸ் போயிடும். ஏன்னா நல்லா சூடானோடனே கையில் தண்ணி தொட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சதை நல்லா மெலிசாக தட்டி வடை மாதிரி போட போகிறோம். மசாலா வடை போடுறோம் இல்லையா, அதே மாதிரி, ஆனால் கொஞ்சம் நல்லா மெலிசாக தட்டி எண்ணெய் நல்லா சூடான பிறகு போடுங்க. எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு சின்ன பீஸ் எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா அது உடனே எழும்பி மேலே வரணும், அப்போ தான் எண்ணெய் சூடாகிடுச்சுன்னு அர்த்தம். எண்ணெய் நல்லா சூடானவுடனே நம்ம ரெடி பண்ண வடையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஒரு சைட் நல்லா வெந்த பிறகு திருப்பி போடுங்க, இல்லைன்னா உடையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்லா ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே திருப்பி போட்டு 2 பக்கமும் ஈக்குவலாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஒன்ஸ் நீங்கள் வடையை போட்ட பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற வரைக்கும், வடைக்கு உள்ள வரைக்கும் வேகும், இல்லைன்னா மேலே மட்டும் நல்லா தீஞ்சிரும். உள்ளே மாவு அப்படியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உள்ளே போட்டு கொஞ்சம் நேரத்திலேயே மீடியம் ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க. நான் வடை கூடவே பகோடா மாதிரியும் ட்ரை பண்ணலான்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி உள்ளே போட்டிருக்கிறேன். பகோடாவும் நம்ம இதே மிக்சரில் பக்கோடாவும் செஞ்சு சாப்பிடலாம். இல்லை போண்டா மாதிரி உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் மீடியம் சைஸில் போண்டா மாதிரி பிடிச்சோம் சேர்த்துக்கலாம். சுவையான கோஸ் போண்டா தயாராகிடும். நம்ம இதுலேயே வடை, பக்கோடா, போண்டா எல்லாருக்குமே, ஒருத்தருக்கு வடை பிடிக்கும், ஒருத்தருக்கு பக்கோடா பிடிக்கும், ஒருத்தருக்கு போண்டா பிடிக்கும். எல்லாமே இந்த ஒரே மிக்சரில் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம வடை மாதிரியோ இல்லை போண்டா மாதிரியோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தட்டி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க.
நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மேலே டெம்பரிங்க்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸை எண்ணெயில் பொரித்து மேலே தூவலாம். சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேபேஜ் வடை தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இன்னொரு தடவை சொல்கிறேன், மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சந்தியா தசரதன். நன்றி, வணக்கம்.